அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். இப்போ ஒரு சிலர் கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே இருக்குது, எந்த ஒர்க்குமே செய்ய முடியல, செய்யணும்னு நினச்சாலும் எப்போ பார் ஒரு ஒரு டயர்டாகவே ஃபீல் ஆகுது, சாமி கும்பிடணும்னு நினச்சா கூட என்னால் கும்பிட முடியல, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக நான் இப்போ சொல்கிற விஷயத்த மனசில், ஆழ் மனசில் பதிய வைங்க. இப்போ நான் போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி மெசேஜுங்க போட்டிருப்பேன். நீங்கள் அதை படிக்கும்போது உங்களை அந்த இடத்துல வச்சு கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறத உங்கள் மனசில் தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தூங்குங்க. காலையில் எழுஞ்ச உடனே அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், ஆழ் மனசில் பதிய வைங்க. சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும். கண்டிப்பாக சூழல்லையும் மாற்றம் நிகழும், உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றம் நிகழும், சரிங்களா? ஸோ இப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா, என் ஆன்மாவே, என் உடலும், என் மனமும், என் உடல் உறுப்புகளும், உடல் உள்ளுறுப்புகளும், உடல் வெளியுறுப்புகளும், என் சூழலும் முழு ஆரோக்கியமாக இருந்து வருவதற்கு கோடான கோடி நன்றிகள். இந்த அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றிகள். இத தினமும் உங்க ஆழ் மனசுல பதிய வைங்க. நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை ரெகுலராக சொல்லுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் நிகழும். எது ஒன்றுமே கேட்கறத விட படிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது, வார்த்தைகளாக நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உடம்புல இருக்க உள் தசைகள் எல்லாமே இயங்குது. அந்த உணர்வை கொடுக்குறீங்க, தசைகள் இயங்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த இயக்கத்துக்கு போகிறீங்க. ஜஸ்ட் படிக்கிறதுன்றது வேற, எப்படி சொல்கிறது, வாய் விடாமல் வார்த்தைகள் சொல்லாமல் படிக்கிறது வேற, ஜஸ்ட் சைலண்ட் ரீட் பண்ணுறதுன்றது வேற, ஒருத்தர் சொல்கிறத கேட்குறதுங்கிறது வேற. நாம சொல்லும் பொழுது அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வார்த்தைகளை உச்சரிங்க. நான் இப்போ அந்த சொன்ன கண்டென்ட்டை எழுதி வச்சுட்டு ரெகுலராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுஞ்ச உடனேயும் அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். நல்ல ஒரு மாற்றம் நிகழும். அதுலேயும் உங்களுக்கு